guys, hello 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 guys, கேக்குதா? ஓகே, ஹலோ கைஸ் எத்தனை வாட்டியும் சொல்லிட்டேன், அது கேட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியல. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மார்க்கெட் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணும், ப்ராடக்ட்டை செல் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட். எப்பட்றா அப்படின்னு எனக்கு அது நீங்கள் விளையாடி பார்த்தேன், எப்படி ஒன்றும் விளாட்ல, எப்படி இருக்குன்னு இப்படி மட்டும் தான் பார்க்கணும். இவனுக்கு சொல்லி தர ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னடா மேலே போக சொல்கிறீங்க? டே என்ன நினச்சிருக்கிறீங்க? டேய் இதத்து எங்கள் மேலே போடணுமா? ஓகே, ஓப்பன் பண்ணணுமா? என்னடா பண்ணோம்? ஆனால் பைத்தியங்களா சொல்லி சொல்ல பண்ணுறாங்க. நான் என்னடா பண்ணுறது? ஓகே, 0.7 குத்திடுவேன். என்ன 10 ரூபாய்க்கு வாங்கினேன், 8000 ரூபாய் இனினா மார்க்கெட் ப்ரைஸு. ஓகே, ₹1 இப்போ $1 வாங்க தந்தால் வாங்குவோம், வாங்காத கட்டி போகும். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கண்டிப்பாக $1 பார்த்தா கூட நம்மளுக்கு அப்படி பார்த்தா கூட எப்படியோ வருதுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம தான் இப்போ போன மாதிரி ஸ்டைல் முடியெல்லாம் அப்படியே வச்சு நல்லா உட்காருவோம். அதனால் பார்த்தம்பே வரீங்களாடா? ஏங்க வாங்க இடியாப்போ, வாங்க இடியாப்போ விற்கிறோம். போ வாங்க இது போடுங்க, ஒரு 2 5 போதுங்க, இது போடுங்க. ₹5 தானே, ஒன்றும் தர மாட்டிங்களா? வாங்க என்ன வராங்க பாருங்க, கடையில் கூட்டம் அது ஸ்டைலு. தாங்க ஓகேப்பா, இந்தாப்பா ₹1 சேஞ்சு கைஸு பச்சக். ஓகே, போய்ட்டு வாங்க, ₹2 லாபம். வாங்கடா ₹3 இதை நம்பல். சரியான கேஷ் கிடைச்சி விட்டுது. இப்படி தான் ஆனால் கொஸ்டின் ஆனால் 1 2 3 எல்லாமே 3 வாங்குறாங்கங்க. ₹7 கொடுத்துருக்காங்க. சேஞ்சு ₹7 தரணுமா? ₹7 கொடுத்தாச்சு, எடுத்துன்னு போயாச்சு அவன். ஓகே, ₹48 சேஞ்சா? 20 1 20 ஒரு 5 ஒரு 1 2 3 கரெக்டாகிடுச்சு. திரும்ப ஜிபே வச்சு தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இவன் பார்த்தா குங்கு ஜிபே பண்ணுவேன்னு பார்த்தா. ஓகே என்னடா இது? இதான் அந்த ஆர்டர் போடுறோமா பேண்ட்? அதனால என்ன இது? டேய் இப்போ எல்லாமே ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இதை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாங்க. நான் என்னன்றேன், இதை எடுத்துட்டு வந்துடு பண்ண மாட்டேங்குது. அண்ணன் பிடிக்குது, அண்ணே விட்டுறனே அண்ணே அப்படின்னு இதை வாங்கி இதை ஒன்று வாங்கிப்போம். எங்கே இது ஒன்று வாங்கி போடு. ஆயிலுக்கு வாங்கணும். போடு எல்லாத்தையும் போடு. 3 போடுவோம், 3 வரும். இப்போ வந்துடும் 2 அடப்பா. என்னோட அடுத்த செகண்ட் வந்துடுச்சு. அளவுங்க ஏங்க பார்த்துங்க, எதுக்குள்ள ஒரு சூப்பர் மாதிரி இருக்குது. என்ன நினச்சிருக்கிறீங்க? மனசு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒன்று எவ்வளோன்னு தெரியல, காணும் கீழே இருந்துச்சா? வகிடா சின்னிச்சா. ஓகே, ₹2 அப்படின்னு பார்த்தா கூட நம்மளுக்கு எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வேணும். அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா அது பை கண்டிப்பாக இவ்வளோ வேணுங்க. எனக்கு 3.5 ₹1. ஓகே, அதெல்லாம் வந்துட்டானுங்க. ஏங்க கூட பண்ணுறாங்க. ஓகே, இது தினம் ₹1 வாங்க. சீப் தாங்க. இதில் எவ்வளோ தராங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சீப் தான் ஆகும்போது நான் சீப் தான். ஓகேங்களா, இது வாங்கி இப்படி வச்சுருவோம். அழகாக வச்சுட்டா அதை வச்சுட்டு ஏகப்பட்ட பேர் கூட்டம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம கிடைக்கலாம். ஓகே, ஆயில் 1 2 ₹7 ஆச்சு. 7 போகலாம். ஓகே, ஆயில் 3.50 போகலாம். ₹7 ஆச்சு. ஏங்க இவன் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. இவங்க வாங்கட்டும், யார் வேணாலும். ஏங்க என்னங்க இத்தனை வாங்கியிருக்கா? வீட்டில்
வச்சுட்டு என்னடா பண்ணுவாங்க. 3 ரூபா நம்ம உங்களுக்கு தரணும். 1 2 3 50 காசு வச்சுக்கோ. ஓகே எத்தனை ஓகே போக நம்மளுக்கு விட்டா ஏறிடும் போல. ஏன் ஓகே 1 50 பாய். எங்கே மாத்திரை மாதிரி இருக்கிறான் அவன். மாத்திரை இல்லையாடா? மாத்திரை நினச்சா ரெடி பண்ணத்தில். ஓகே 15 ரூபா போ. பாய். ஓகே 11 ரூபா. 5 5 1 பட்ஜெட் 50 ரூபா. ஓகே ஷோ லெவலப்பா. ஷாப்பு லெவலப்பா. ஷோன்னு ஃபஸ்ட்டு சாரி 45 எங்கே லெவலப் ஆயிடுச்சிங்க நம்ம ஷாப்பு. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் ப்ராடக்ட்ஸாக வாங்கி போட வேண்டியது இருக்குது. வழக்கம் போல் நம்ம என்ன வாங்குவோமோ அதே வாங்கி போடுவோம். இந்த தடவை ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்ஸ் ஒன்று வாங்கிடலாம். ஓகே இதெல்லாம் புதுசாக ஒரு வாங்கியிருக்கேன். இந்த புது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்புறம் ஜே அப்படின்னு சொன்னோம். எல்லாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணுறோம். இன்றைக்கி மார்க்கெட் ப்ளேஸில் எவ்வளோன்னு தெரியாது. நான் வச்ச ரேட்டு தான். அதை நான் மாற்றுவேன். இப்போ மாற்ற மாட்டானா அது மட்டும் உறுதி. ஓகேங்களா? ஓகே எல்லாம் ஓகே. வாங்க இப்போ உனக்கு தெரியலடா. இதுதானே இப்போ நம்ம வாங்க புது ப்ராடக்ட். இந்த புது ப்ராடக்ட்டுக்கு மேலே வேணும். என்ன இது 1 ரூபாவா? ஏண்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறேன் எனக்கு தாண்டா தெரியும். 2 ரூபா வாங்க தந்தால் வாங்க அதை கட்டி போகும். எது இல்லைனா மார்க்கெட் சரியாக ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஒன்று போடும். ஸோ நம்ம வேலையை நம்ம பார்க்க போகிறோம். அது முன்னாடி அவனுக்கு எதிரில் அவனுக்கு எவ்வளோ விற்கிச்சு, அவனுக்கு எவ்வளோ போயின்னு இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணிட்டா இப்போ நம்ம அப்படியே கஸ்டமர் மாதிரி உள்ள போகலாம். எங்க பிரெட்டெலாம் வாங்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஓனரா நான் சொல்கிறேன் நான் வெளியே போகல. ஓகே டே முடிஞ்சிச்சு. வாங்க இப்போ நம்ம கடையில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கிட்டேயும் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணலாம். சரி வாங்க இப்போ எல்லாமே வருவாங்க. நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நடுப்பில் ஆர்டர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டெலாம் ஆர்டர் போடுறோம். ப்ரெட்டெலாம் ஆர்டர் போடுறோம். எனக்கு ப்ரோ வேணாம்டாடே. ப்ரெட்டு 2 ரூபா. அதோட நம்ம கம்மியாக வைக்காதான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? எப்படி ப்ராஃபிட் இது கம்மியாக வைக்கணும். ப்ரெட்டு 2 ரூபாய்க்கு இருக்காமல் நம்ம கம்மியாக விற்க போகிறோம். அப்போ தான் அவங்க கடையோட நம்ம கடைக்கு வாங்குவாங்க. ஜஸ்ட்டு 1.5 அந்த ப்ரெட்டு அந்த கடையில் வாங்குவாங்க. ப்ரெட் இந்த கடையில் தான் வாங்குவாங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள் ஓகேங்களா? 1.50 ப்ரெட்டுன்னு போட்டு வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. இனிமேட்டு நம்ம கடையில் தான் கொடுப்போம். ஓகே 10.50 எங்கள் மாதரா மண்டையை நம்ம கடைக்கு எப்போவுமே வந்துட்டு போயினே இருக்கான். அவனுக்கு என்ன டிஸ்கவுண்ட் பண்ணணும்னு பார்த்தா அதான் பண்ண முடியல. என்ன பண்ணுறது இந்த கேம்காரங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா எல்லோரும் பண்ணிட்டுருக்கிறோம். நம்ம வேலையை மட்டும் இருக்கிறோம். ஓகே நடுப்பில் எவனோ வந்து காட்டாமல் இருந்தால் சரி தான். ஓகே எனக்கு கொடுத்து முடிச்சாச்சு. ஓகே அதெல்லாம் கொடுத்துடலாம். 10 ரூபாங்க. எதுக்கு இதுவே வேணாம். நான் வெறும் இப்படியே போட்டுருவாங்க. கிடைக்குதுங்க அடைச்சி போங்கடா. அப்போ நான் இப்படியே போட்டு போயிடுவேன். ஆயில் தாங்க இந்த பொண்ணு நிறையா வாங்கியிருக்கு. 18.50 வந்தால் நம்ம இதை போடணும். 18.06 அந்த மாதிரி எதனா வந்தால் மட்டும் போடணும். அது வரலன்னா நீங்கள் இப்படியே போட்டு போகலாம். 50 காசு பாய். ஏன்னா ஆயில் தாங்க ஒன்று இருக்குது. ஆயில் இருக்குது ப்ரெட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் தெரியும். ஓகே 5
கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ இது சேஞ்சு இப்போ நம்ம செக் அவுட் விட்டு லீவ் ஆகிடலாம். இந்த காட்டெலாம் மட்டும் இந்த ஆயில் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்க வேண்டியது இருக்கிறது. ஸோ இவங்க முடிச்சுட்டு இவங்க 3.50 ஓகே எவ்வளோ ப்ரைஸ் ஸ்மூத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடை மூடி ஏன்னா இப்போ நம்ம அப்போ தான் நம்மளால ஆர்டர் போட முடியும். ஆர்டர் பண்ணலாம். இப்போ நான் இது எண்ணெய் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா போகுது. அது ஒரு ஆர்டர் போட்டுட்டு அப்புறம் இது இப்போ நம்ம கடையில் ஒரு புது ஸ்டாக் ஒன்று வந்திருக்கு சரிங்களா. இப்போ இதாலேயே நம்மளுக்கு காசு போடணும். இப்போ நம்ம வந்திருக்கிறது புது ஸ்டாக்கு நம்ம அதிகமாக விலைக்கு விற்கிறோம். ஃபஸ்ட்டு ஆயிலெலாம் நம்ம வச்ச இடத்துல வச்சுட்டு அதே விலைக்கு விற்கலாம். இப்போ வந்திருக்கல ஒரு புது ஸ்டாக் அதுதான் இப்போ நம்ம சரியாக விற்கிறோம் ஓகேங்களா. வாங்க தூக்கடா இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறா தூக்குதே. அப்புறம் என்னடா பண்ணுவேன் தூக்கலாம் வந்து கரெக்டாக அதெல்லாம் ஒரு ரூபாவே இருக்கும் இருப்பாங்க. ப்ரெட்டெலாம் இருக்கட்டும்ங்க. பேசாமல் ப்ரெட்டை 3 ரூபாய்க்கு போட்டுட்டா இன்னும் எனக்கு வந்து எது இடிக்கிற மாதிரி இது என்னது இதான் அந்த புது ஸ்டாக்கா? ஆமாங்க இதான் அந்த புது ஸ்டாக்கு. அதனால் இதை எடுத்துகிட்டு இதை 3 ரூபாய்க்கு செல் பண்ண வேணாம் 4 ரூபாய்க்கு செல் பண்ண வேண்டியதான். 4 வாங்க அதுதான் நம்ம டெய்லி எப்பவுமே இதை மட்டும் சொல்லிட்டு அவன் வாங்க தந்தால் வாங்கட்டோங்க எல்லாம் போடலாம். அதெல்லாம் இப்போ அவன் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன் வாங்கிட்டோம். நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் போட்டேன் ஏன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இதுதான் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இது அதான் எனக்கு முடிச்சாச்சு. எதுதான் புது பேக்கேஜ் அதுதான் உங்கள் புது பேக்கேஜ். இது பழசலாம் இது நான் 1 ரூபாயிலேருந்து 2 ஏற்றிக்கலாம். 2 ஏற்றியாச்சு. இப்போ கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்க இந்த செக்கவுட்டில் காட்டலாம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு வருவாங்க வந்து எடுப்பாங்க போயிடுவாங்க ஓகேங்களா. எடுத்துகிட்டு போயினே அப்படி நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் காசு ஏற்றிருக்கோம். ஸோ பார்க்கலாம் வாங்குறாங்க இல்லையான அந்த பொருளை. ஓகே வேறு என்னவோ வாங்கியிருக்காங்க. இவங்க என்னென்ன வாங்கியிருக்காங்களோ யாருக்கு என்ன தெரியும். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க ட்வீன்ஸா? ஓஹோ புரிஞ்சிச்சு. 14 ரூபா 6 ரூபா உங்களுக்கு தரணும். முடிஞ்சிச்சு போங்க ஜிங் 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 போய் 8 ரூபா 2 ரூபா உங்களுக்கு தரணுமா? போங்க ஓகே. ஏங்க எத்தனைங்க வாங்கியிருக்காங்க? ப்ரெட்டு பைத்தியமாக இருப்பான் போலங்க. 8.50 தந்தா முடிஞ்சுது. கிளம்பு காத்தாட்டான் நைட்டு. இது எண்ணெய் தாங்க அதிகமாக வாங்குது வந்தாலே. ஓகே போங்க. இவன் ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்கா 18. எனக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த மாதிரி கார்டு கொடுத்துட்டு போனாங்க நல்லா இருக்குங்க. கேஷ் கொடுத்துட்டாங்க கடுப்பாகுது. என்ன பண்ணுறது கரெக்டாக கொடுத்துட்டோம். ஓகே இப்போ வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் போயினுது. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்து புது ப்ராடக்ட் யாரும் வாங்குற மாதிரியே தெரியல. புது ப்ராடக்ட் யாரா வாங்கியிருக்கீங்களா? ஷாப்பும் லெவலப் ஆகிடுச்சு 3ஆவது லெவல் போயிடுச்சு. ஆனால் புது ப்ராடக்ட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ வாங்கியிருக்கா 18 ஆயிடுச்சு. ஓகே மாத்திரை வந்துட்டாங்க. மாத்திரைங்க ஏங்க அப்படியே மாத்திரை தாங்க டக்குன்னு பார்த்தேன். மாத்திரை தான் இருந்தாங்க. தின கஸ்டமர் அது எப்படி கஸ்டமர் அவன் தாங்க நம்மளை செய்யும். ரொம்ப சிரிக்கிறான் பாருங்க. நம்ம கொடுத்த உடனே
ஏன்னா அது மாதிரி என்ன சொல்லிட்டு ஓகே அப்படின்னு போயிடுவோம். ஆமாம் பார்த்துற மாதிரி உங்களை எல்லாரும் ஆனால் இப்படி இருக்கிறீங்க புரிஞ்சுக்க மாட்டேறாங்க என்ன பண்ணுறது. இப்போ 50 ரூபா ஓ எத்தனை போ ஓகே மாதுரா மாதிரி இருந்தால் எவன் மாறா இருக்கிறீங்களா மாதுரா மாதிரி இருக்கு சொன்னால் அப்படியே ஸ்டைலுன்னு பல்லெல்லாம் காமிச்சுன்னு ஈன்னு காமிச்சு போங்கடா நீங்களும் காயம். ஓகே கரெக்டாக போச்சா ஓகே ஏங்க எல்லாமே காலியா ஆனால் புதுசாக வந்துச்சு எல்லாமே காலி பண்ணிட்டீங்க. ஆனால் பாருங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன் என்ன ப்ராஃபிட் இல்லைங்க ஆனால் ப்ராஃபிட்ங்க ஆனால் ஐட்டம் என்ன புது ஐட்டம் வந்ததா புது ஐட்டம் எப்படிங்க வாங்கத்து அது வந்து நான் எப்படி பார்க்கறது. இப்போ நான் என்னன்றேன் ஒரு 1 இப்போ எல்லாத்தையும் வழக்கம் போல் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த தடவை நம்மக்கிட்ட ஒரு காசு கூட இருக்க போட்டில்லை ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணிட்டோம். எல்லாத்தையும் 2 வாட்டி போட்டேன். நான் ஏன் அந்த மாதிரி போட்டேன்னா அதெல்லாம் ஒரு காரணம் தான். நான் ஏன் சொல்கிறேன்னா அதெல்லாம் ஒரு காரணம் தான். அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது ஓகேங்களா. போய் வச்ச உடனே வருவானுங்க கடையை மூடிடணும் மூடு கடையை மூடு ஓகே எவனும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து எங்கே வைக்கிறது இது எங்கடா வைக்கணும் இங்கேயா இங்கே தான் வைக்கணும். ஓகே வச்சாச்சு. ரோட்லலாம் பாக்ஸு இது ஓகே இங்கே வைக்கணும். இது புது ப்ராடக்ட் இங்கே தான் வைக்கணும். 4 ரூபா இது அது மறக்கக்கூடாது. 4 ரூபா இது அங்கே தான் வைக்கணும். அப்படி இது எங்கே வைக்கணும் அது மேலே வைக்கணும். ஓகே மேலே வச்சாச்சு. அதே தான் எல்லாமே அதே தான்டா அதே தான் எல்லாமே அதே தான். ப்ரெட்டு இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஸ்டாக்லாம் இங்கே தான் வைக்க போகிறோம். ஓகே இப்படி தான் இருக்கும். அப்புறம் வேறு என்ன வைக்கல இது ஒன்றும் வைக்கல ஆயில் ஒன்றும் வைக்கல ஆயில் வேணும் ஆயில் வச்சுட்டோன்னா வைக்கல அது வைக்கணும் அதுக்கு முன்னாடி இது வச்சிடலாம். ஓகே இதே தான் அது 2 ரூபா. அது என்னன்னு தெரியல சோப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க ஓகே என்னடா இது ஓகே டே முடிஞ்சுதா நடந்து தாத்தா பண்ணலையா இதே ஓவர் லாஸ்ட் தாங்க இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோக்கு வைக்கலாம்னா 3.50 வச்சுருக்கோம். ஓகே இனிமேட்டு வார்த்தைலாம் நம்ம எல்லாத்தையும் ஃபுல் பண்ணியாச்சு. அதனால் இப்போ இதெல்லாம் இதுவாக தான் இருக்கும். இன்னொரு வாட்டி ஆர்டர் போட்டேன் அதெல்லாம் தான் லைனாக இருக்கும். அந்த மூட்டையெல்லாம் போய் தூக்கி இங்கே வச்சுக்க வேண்டியது தான். இந்த இதான் நம்ம இங்கே ஒரு இது வந்து என்னோடய மாத்திரா பார்த்துக்கிங்களா நான் வந்து போய் நிறைய மாத்திரா உடம்பண்டா நான் என்ன கண்டுக்காமே போகிறேன். சரி ஓகே விடுங்க அவன் மட்டும் தான் நிறைய மட்டும் போகிறான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் வேணும்னா இப்படியா வந்து ஆர்டர் போடுவோம். இதில் 17 ரூபாய் தான் இருக்குது. நான் அதை பற்றி கவலையே பாட்டில் ஒன்றும் இது ஏன்னு எனக்கு தெரியல. ஓகே இந்த கேம் விளாட போது பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்குதுங்க எனக்கு ஏன்னே தெரியல. என்னடா ஓகே ஆமாம் எது இவ்வளோமா நீங்கள் எங்கள் தெரியலங்க. ஓகே எல்லாத்துக்கும் குப்பை மாதிரி குப்பை தோட்டில் போடுற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். நம்ம ஒன்று இது பண்ணலாம் லாஸ்ட்டாக ஈவன் நம்ம பையன்னா டே பாக்ஸர் டேய் ஓகே ஓகே நான் டஸ்ட்பின் பார்த்தேன் அங்கே டஸ்ட்பின் இல்லை அப்படின்னு பார்த்துட்டேன். ஆனால் டஸ்ட்பின் போட்டுனா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு மாதிரி ஒன்றும் இல்லை. போய் இப்போ கதை தந்துட்டு சிட்டி வந்துட்டு போய் கல்லால் உட்காருவோம் அதாவது செக் அவுட். ஓகே காய்ஸ் நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணுறோம் ஆகலாட்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க உங்களெலாம் பார்த்து மனுஷ மதியாட்டா இருக்குது நீங்கள் பாந்துற மாதிரி ஓகே வல்க ஒல்லி எப்போவுமே கேர்ள் கஸ்டமர் தாங்க வராங்க. ஆனால் கஸ்டமர் வந்தோடனே எப்போவுமே மாத்திராவை மட்டும் வரமாட்றாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேர்ள் கஸ்டமர் இது பாருங்களேன் என்றைக்குன்னா ஒரு நாள் பாய் கஸ்டமர் வந்திருக்காங்களா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேர்ள் 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 தான் நான் பண்ணுறது. ஓகே வாங்குறாங்க அது 7 பாயிண்ட் கல்லம்பு எல்லாத்தையும் வாங்கியிருக்கான் போல இவனே தெரில பார்க்க பாய் பாய். ஓகே 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 1 2 3 50
இவன் அந்த கிறிஸ்டின் மண்டே ரெகுலராக நம்ம கடைக்கு வரான். என்ன பண்ணுறது, இங்கே டிஸ்கவுண்ட் பண்ண முடியல. டிஸ்கவுண்ட் பண்ண முடிஞ்சா நான் பண்ணுவேன், என்னால் முடிஞ்சது. இந்த கேம்காரமே கொடுக்க மாட்டான். கொடுங்க, நான் என்ன பண்ணுறது. ஓகே, ஓகேங்க. ஆனால் இது இவ்வளோ நேரம் பண்ண வேண்டியதாக இருக்க பாருங்களேன். ஆனால் 7 முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கடையை பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாக் எல்லாமே காலி ஆனதுக்கப்புறம் நான் கடையை மூடிக்கிறேன். ஓகேங்களா, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த ஸ்டாக் ஒன்றும் காலி ஆகல, வந்துனே தான் இருக்கானுங்க. சீக்கிரமாக காலியானா எனக்கு ஓகே. டேய் நாராடே சவுண்டை ஏன்ட்டு எவனா அது ஸ்டாக் எல்லாமே காலி. ஸ்டாக் எல்லாமே காலிங்க. இவங்க தான் லாஸ்ட் கஸ்டமரு. நான் கரெக்டாக தான்டா குத்தேன், அது வரமாட்டேங்குது. மாத்துறாங்க. சரி மாத்துறா இல்லைல்ல. ஓகேங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கல. நம்ம நாளைக்கு பார்த்தீங்கன்னா வரலாம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து இதெல்லாம் பார்த்து எடுத்து அங்கே வச்சு இந்த கடையை ஒன்றும் இந்த மாதிரி ஒரு 2 ரோ வாங்கி போட்டு. ஸோ இப்போ என்ன புதுசாக ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் ஓப்பன் ஆகலை. ஆல் ஐட்டம் ஃப்ரிட்ஜு அதெல்லாம் ஒன்றும் வரவே இல்லைங்க. எனக்கு ஒன்றுமே ஓப்பன் ஆகலை. டிவி இதுதான் ஓப்பன் ஆகிருக்குது. ஓகே, வீடியோ பார்த்தீங்கன்னா 26 செகண்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாடா பாய். இது பாருங்கள், இங்கே தான் ரேக் இது வச்சு தான் வாங்கணும். இது பார்த்தீங்கன்னா வாங்கிடலாங்க. வாங்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ எடுத்து ஒன்றும் கொஞ்சம் பொருளாக வச்சுக்கலாம். ஆனால் என்ன ரொம்ப நேரம் வருவோம். ஸோ ஓகே guys, thank you for watching. டாடா பாய். அதனால் கேமரா வந்து தெரிஞ்சு. ஓகே டாடா பாய். இந்திய பண்ண ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த பாட்டு வேணால் நாளைக்கு லைக்கை போட்டுங்க, ஷேரை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தோன்னே அடுத்த நாளில் சந்திக்கிறேன். டாடா பாய்.